கொழுப்பு அதானே ஒரு 100 ரூபாய் காய்ச்சா போயிடும். 100 ரூபாய் கச்சா போதுமா? ஆமா. என்ன சார் 100 ரூபாயில என்ன வரும்? நம்ம அம்மா வீட்டுல சாப்பாடு. அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டுடுவீங்களா? ஆமா திருப்பி இதே மாதிரி போயிடுவீங்களா? ஆமா. எங்க தங்கி இருக்கிறீங்க? அம்மா சென்ட்ரல். சென்ட்ரல்ல எங்க போய் இதெல்லாம் எடுத்துட்டு வருவீங்க? இதெல்லாம் வந்து குப்பை போடுறது அங்க இங்க வேற வேலை செய்யலாம் தானே நீங்க? அதனால முடியலையே ஹேண்டிகேப்பு. ஹேண்டிகேப்டா நீங்க? ஓ சாரிங்க ஐயா, தெரியாது. அப்ப யாருக்கு வேலை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க யாருமே. கஷ்டமா இருக்குது. 100 ரூபாயில நீங்க வந்துட்டு சாப்பிடுவீங்க அம்மா ஹோட்டல்னு சொல்றீங்க. ஆமா அதுதான் என் பொழுப்பு. அதுலதான் விற்பேன். அந்த ஸ்கிராப் கடையெல்லாம் பாட்டிலு இட்லி விற்கிறாங்க இல்லையா, அதுல போட்டு எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். இப்ப என்ன சாப்பிட்டீங்க? எதுவுமே இல்லையா. அப்படியா? கட்டினாதான் இருக்கும். சரி, இப்ப எங்க வாங்கி சாப்பிடுவீங்க சாப்பாடு? எதுவுமே இல்லை என்கிட்ட, காசு இல்லை. அப்படியா? சரி வாங்க சாப்பாடு வாங்கி தரேன். சரி ஐயா. எல்லாம் 30,000 40,000 வேலை செய்யறானுங்க, சம்பாதிக்கிறேன். இந்த ஆண்டி அப்ப நீ இருக்காத, எல்லாம் டிகிரி வாங்கிறானுங்க. உன் கை சரியில்லை, பொண்ணு கொடுக்க மாட்டான். யார் உங்களை பார்த்துட்டா? அதனால நீங்க வந்துட்டீங்க வீட்டை விட்டுட்டு. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொழில் செய்யறீங்க? நான் வந்து ஒரு 5 வருஷமா சார் ஐயா வீட்டு. அப்ப எனக்கு என்ன இருக்கு உலகத்துல, ஒரு கடவுள் மாதிரி நினைச்சுன்னு போக வேண்டியதுதான். யாரும் கெடுதல் செய்யக்கூடாது, யாரும் துரோகம் செய்யக்கூடாது. என்னால முடிஞ்ச ஒழுதி அந்த ஒழுப்புல நான் ஒரு 10 ரூபாய் யாருன்னா ஒரு உதவிக்கு உங்களுக்கே இல்ல, நீங்க எதுக்கு உதவி? முடியும் சார், எனக்கு திறமை இருக்கு, முடியும். பாருங்க, இவங்க வந்துட்டு கை ஹேண்டிகேப்ட் இருக்கிறதுனால வீடு அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆமா, என்ன செய்யறது? சரி சாப்பிட்டு இது பண்ணுங்க, சரியா? ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. கடவுள் இருக்கிறாரு உங்களுக்கு. என்னால முடிஞ்சதுதான். இருந்ததுன்னா நான் கூட எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருவேன். பரவாயில்ல, வாங்க.